ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா, அப்படி படித்தீங்கன்னா என்னென்ன பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் படிக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபியூச்சரில் நல்ல வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க போகிறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கோவிட்டுக்கு அப்புறமே பயங்கர பீக்கில் இருக்குது. ஸோ கோவிட்டுக்கு முன்னாடியுமே இந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, பட் யாருமே இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் கோவிட்டுக்கு அப்புறம் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் எக்கச்சக்கமான காலேஜ் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூவாகவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நியூ கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தா என்ன சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேராமெடிக்கல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பேராமெடிக்கலில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக பிஎஸ்சி கார்டியக் கேர் டெக்னாலஜி, கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா OT ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நியூட்ரிஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. நியூக்ளியர் மெடிசன் இருக்குது பிஎஸ்சியில். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா காமனான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா காலேஜஸ்லையுமே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா BSc ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆப்டோமெட்ரி, BSc ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், BSc கார்டியக் கேர் டெக்னாலஜி, BSc கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜஸில் காமனாக இருக்கக்கூடிய படிப்புகள். ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தமிழ்நாட்டில் வேல்யூ இருக்குமா, நல்ல ஒரு ஜாபுக்கு போகலாமா, சம்பளம் அதிகமாக வாங்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமெடிக்கல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேலரி ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கனாலே 17,000 20,000 தான் கொடுப்பாங்க பெர் மந்த்துக்கு. அப்ராக்சிமேட்டாக 17,000 20,000 தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில காலேஜஸில் ரொம்ப ரேர் தான், பட் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு ஒரு 21,000 22,000 பிகினிங்க்கு கொடுப்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஆஸ் ஆஃப் நோ சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஒருவேளை பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக சேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உள்ள ஆஸ் ஆஃப் நோ சேலரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தா இன்க்ரிமெண்ட் ஆகுமா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவும் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு வருஷம் 17,000 வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 17,500 ஆர் 18,000 இந்த லெவல் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுமே தவிர இதுக்கு மேலே ஹை லெவலில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பேஸஸில் உங்களுக்கு சேலரி வரும். நீங்கள் அதர் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3,000 5,000 சம்பளம் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் ஆகும், கொஞ்சம் கூட சம்பளம் கிடைக்கும். ஸோ அங்கேயுமே இன்க்ரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக லெவலான இன்க்ரிமெண்ட்ஸ் கிடையாது. இயர்லி ஒன்ஸ் ஒரு 2,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸஸோட நிலைமை. ஸோ பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராமெடிக்கலில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அடுத்து பார்த்திங்கன்னா BSc ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த மாதிரி பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளிநாடுக்கு போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே ஜாப் உங்களுக்கு கிடைச்ச சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ, வெளிநாடுக்கு நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போனீங்கன்னா நல்ல சம்பளத்தோடு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இருக்க பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அப்ராடில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கார்டியக் கேர் முடிச்சவங்களே எக்கச்சக்கமாக வந்துருவாங்க, கார்டியக் பர்ஃபியூஷன் முடிச்சவங்களே எக்கச்சக்கமாக வந்துருவாங்க, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடிச்சவங்களே எக்கச்சக்கமாக வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க எக்கச்சக்கமாக இன்னொரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துருவாங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ராடுக்கு உங்களால் ஈஸியாக வேலைக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே, ஆனால் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதும் படிக்காததும் உங்களுடைய விஷயம் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்து வெளிநாடுக்கு போய் நான் வேலைக்கு கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற வில்லிங் எனக்கு இருக்குது, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பாக நான் வெளிநாடுக்கு போவேன் அப்படின்னா அந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவு பேராமெடிக்கலுக்கு பெரிய லெவல் அவுட்புட் கிடையாது. நீங்கள் சேலரி பேஸஸில் வெப்சைட்ஸில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள், பெரிய லெவல் சேலரி பேஸஸ் கிடையாது. பட் வெளிநாடுக்கு போனீங்கன்னா நல்லா இந்த
அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணலாம். வெளிநாடை பொறுத்தளவு கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு உங்களால் போக முடியும், யூரோப் கண்ட்ரீஸ்க்கு உங்களால் போக முடியும். ஸோ யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கே பெர் மந்த் வந்து உங்களுக்கு 2 lakhs 2.5 lakhs இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கல்ஃப் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு 80,000 80,000 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போக முடியும். அப்படி இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்க்கு உங்களால் போக முடியும். ஸோ பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறவங்க வெளிநாடுக்கு போகக்கூடிய கான்செப்ட் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பெட்டரான டிபார்ட்மெண்ட், சூப்பரான டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சுட்டு அவுட்புட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 80% அவுட்புட் இருக்காது. இது பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் உங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டொனேஷன் வச்சு வாங்குறாங்க. ஸோ பிஎஸ்சி கேட்டகரியில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டை டொனேஷன்ஸ் கொடுத்து படிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு வெளியே வந்த பிறகு அதுக்கான ஈக்குவாலிட்டி, அதுக்கான ஈக்குவல் சேலரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் சேலரி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, டொனேஷன் அதிகமாக கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் ஆகாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ யாராவது தமிழ்நாட்டில் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் டொனேஷன்ஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் பாராமெடிக்கல் படிக்கலாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் யாராவது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பட் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ. வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.